Before we begin, I would like to thank Parakla sir for the book, The Crooked Timber of New India. I appreciate it not for the facts or the data that are provided in the book, because it's not very difficult to get the facts or data these days. You have mobile, you have AI, everything. But what is difficult is making it utmost accessible and understandable even to non-political students and youngsters. Thank you, sir, for doing that. And special thanks to Comrade Vijay Shankar for bringing it to Tamil. புத்தகம் வெளியானச்சு எல்லாரும் போய் பண்டிலாக புக் ஃபேரில் அதை வாங்கிட்டு ரீல்ஸு ஷார்ட்ஸு அப்படின்னு போட்டு தள்ளிட்டாங்க. இந்த 40 சீட் அப்படிங்கிற பாதுகாப்பு அரணில் அதுவும் ஒரு செங்கல் அப்படிங்கிறத நான் இங்கே குறிப்பிட்டுக்கிறேன். நான் இந்த தலைப்புலேருந்து கொஞ்சம் சம்மந்தமில்லாமல் பேசுகிற மாதிரி இருக்கும். அது ஏன் அப்படின்னா இந்த தலைப்பு, இந்த தேர்தல் திருடப்பட்டதா, எப்படி திருடப்பட்டது, அது ஏன் நம்ம கவனம் செலுத்தணும், அது எதிர்காலத்தில் என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு தோழர் விளக்குவாங்க. ஆனால் எப்படி இந்த நிலைமைக்கு வந்தோம், இது ஏதோ ஒரு தேர்தலை கைப்பற்றனால வர விளைவு கிடையாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் பேச போகிறேன். இந்த ஊர்லெல்லாம் ஒரு டைப் ஆஃப் வசனத்தை கேள்விப்பட்டிருப்போம். ஏண்டா அவன் கல்யாண வீட்டில் சொம்பு திருடும் போதே அவனை கட்டி வச்சு இழுத்துருந்தா அவன் இன்னைக்கு கோயில் நகையை திருடிட்டு நின்றுப்பானா? கேள்விப்பட்டிருக்கோமா? அப்போ இந்த தேர்தல், இந்த 79 சீட் அப்படிங்கிறது கோயில் நகை. இதற்கு முன்னாடியே இந்த பாஜக கூட்டம் பல கல்யாண வீட்டில் செம்பிலிருந்து இலவு வீட்டில் பிரியாணி குண்டான் வரைக்கும் எல்லாத்தையும் திருடியிருக்கு. அவங்க லிட்டரலாக பிரியாணி குண்டான திருடுறாங்கிறது வேறு விஷயம். நான் இங்கே கல்யாண செம்பு பிரியாணி குண்டான் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, இன்ஸ்டிடியூஷன்ஸ், இங்கே இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸை கைப்பற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறதான். இப்போ பொதுவாகவே இன்ஸ்டியூஷன்ஸ்னு பேசும்போது எல்லாருமே என்ன மாதிரியான ஒரு பதட்டத்துக்கு அதிருப்திக்கு வந்துட்டாங்கன்னா, என்னங்க திருப்பியும் அதே இடி ஹேமந்த் சோரனை கைது பண்ணுது, அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணுச்சு, இதைத்தானே திருப்பி பேச போகிறீங்க அப்படின்னா கிடையாது. இதில் ஒரு 4 வகைப்படுத்தியிருக்கேன். என்ன அப்படின்னா, எப்போவுமே அரசியல் அதிகாரத்துக்கு நெருக்கமாகும் அவர்கள் சார்பில் இயங்கும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரு வகை. அதை பாஜக எப்படி தனதாக்கி கொண்டு முழுக்க தங்களோட அரசியல், பொருளியல் மற்றும் சமூகவியல் தேவைக்கு பயன்படுத்தி கொண்டது அப்படிங்கிறது முதல்ல. இரண்டாவது, அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸோட இருப்பே தனக்கு எதிரானதாக பாஜக பார்த்த இன்ஸ்டிடியூஷன்ஸ். மூன்றாவது, பாஜகவோ இல்லை ஆளுபவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களிடமிருந்து நம்மை காப்பாற்ற இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூணாவது வகை. நாலாவது வகை தான் ரொம்ப முக்கியமான வகை. ஏன் அப்படின்னா, சில இன்ஸ்டிடியூஷன்ஸ், இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸை நம்ம தினசரி வாழ்க்கையில் நினச்சே பார்க்க மாட்டோம். நம்ம நண்பர்கள்ட்ட பேசும்போதோ உறவினர்கள்ட்ட பேசும்போதோ எதுவுமே அதை பற்றி டிஸ்கஷனே வராது. எப்படின்னா அந்த சினிமாவில் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சினிமாட்டோகிராஃபர் எடிட்டருக்கு நல்ல ரோல் என்ன அப்படின்னா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு தெரியவே கூடாது, அவங்க இருக்கிறதே நம்மளுக்கு தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸும் எப்படி பாஜக கைப்பற்றி அவர்கள் சார்பாக எடுத்துக்கொண்டது அப்படிங்கிறது தான். இப்போ முதல்ல இருக்கிறது நம்மளுக்கு முதல் வகை நம்மளுக்கு எப்பவுமே தெரிஞ்சது தான். இடி, இன்கம் டேக்ஸ், சிபிஐ, காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி நிறுவனங்கள். இப்போ இதுலேயே கூட பாமர மக்கள்னு கிடையாது, படித்த இளைஞர்களை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, என்னங்க சும்மா ரைடு விட்டாங்கன்னு இதுக்கு அழுதுகிட்டே இருக்கிறீங்க. ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும்போது இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் பயன்படுத்தி இன்னொரு கட்சிக்கு ரைடு விடுறதும் கைது செய்கிறதும் வழக்கம் தானே. இப்போ ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்தில் கலைஞர் கைது செய்யப்பட்டார் பாருங்கள். இப்போ நாயுடு ஆட்சிக்கு வந்தோடனே ரெட்டிக்கு ரைடு விடுறாரு, ரெட்டி ஆட்சியில் இருந்தபோது நாயுடுக்கு ரைடு விட்டார். இதெல்லாம் சகஜம் தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அவங்களுக்கே எப்போ பொறி தட்டுச்சு அப்படின்னா, இந்த இடி அப்படிங்கிற நிறுவனம் ஆத்தூரில் 2 தலித் விவசாயிகளுக்கு சம்மன் அமைச்சதுக்கப்புறம் தான், இல்லை இவங்க அந்த அரசியல் வேலை இல்லாமல் வேறு ஏதோ வேலையை இந்த 10 வருஷத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷனுக்கு ஃபஸ்ட்டு வராங்க. இப்போ நம்ம போய் 10 வருஷம் அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன். ஸ்ரீ சிமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு சிமெண்ட் கம்பெனி இருக்குது, ஒரு பெரிய கம்பெனி. அவங்க ஒரு சிமெண்ட் கம்பெனியை அக்வயர் பண்ண பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சது, அவங்களுக்கு அந்த நம்பர்ஸும் உகந்ததாக இருக்குது, வாங்கப்படும் கம்பெனிக்கும் அந்த நம்பர்ஸ் உகந்ததாக இருக்குது, இன்னும் சைன் பண்ணுறது தான் மிச்சம். அந்த சிமெண்ட் கம்பெனி பேர் சங்கி சிமெண்ட்ஸ். பேரை நான் வைக்கல, பேரே சங்கி சிமெண்ட்ஸ் தான். இந்த டீல் முடியறதுக்கு ஒரு சில வாரங்கள் இருக்கும்போது காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஸ்ரீ சிமெண்ட்ஸுக்கு ரைடு வருது. அதை கிளியர் பண்ணதுக்கப்புறம் தொடர்ந்து ஐடி ரைடுகள் இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸ்ரீ சிமெண்ட்ஸ் பேக் பண்ணுது இந்த டீல்லேருந்து. ஒரு சில மாதங்களில் அது அதானியின் கைக்கு போகுது. இதே போல் கிருஷ்ணபுரம் போர்ட் இருக்குது, அதை நவயுகா குரூப் தான் மேனேஜ் பண்ணுது. நவயுகா குரூப்புக்கு தொடர்ந்து ஐடி ரைடுகள் வருது, அதுக்கப்புறம் அது அதானி கைக்கு போகுது. மும்பை ஏர்போர்ட் ஜிவிகே குரூப் அதை நிர்வகிக்குது.
தொடர்ந்து அவங்களுக்கு இடி ரைடு வருது, அடுத்து அதானி கைக்கு போகுது. இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். ஹோல்சிம் அப்படிங்கிற ஸ்விஸ் கம்பெனி தங்களோட இந்தியாவில் இருக்கிற செக்ஷனை விற்க பார்க்குது. அதுக்கு ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் வாங்கிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. அவங்களுக்கு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிளியரன்ஸ் தரல, பல சிக்கல்கள் ஏற்படுது. திடீர்னு பார்த்தா பிக்சர்லேயே இல்லாத அதானி வந்து அந்த நிறுவனத்தை வாங்குறாரு. இது வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்கள் சொல்கிறேன். அதானி வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 40-50 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எங்கெங்கெல்லாம் ரைடு விட்டதுக்கப்புறம் அதானிக்கு வந்து நிறுவனங்கள் போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு. இது உடனே என்ன இதோட குறிக்கிடுவாங்க அப்படின்னா, அப்போ அதானிக்கு இடி, சிபிஐ, ஐடி, காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாலாம் வேலை பார்த்துருக்கு அப்படின்னா அது மட்டும் கிடையாது. இப்போ இதை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறுவனங்களிடம் கொண்டு போய் எலக்டோரல் பாண்டுக்கு ஸ்குவீஸ் பண்ணுறாங்க. இப்போ போய் ஒரு ரைடு விட்டால் நிறுவனங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இடி முன்னாடி வந்துருச்சு இல்லை ஐடி முன்னாடி வந்துருச்சுன்னா பின்னாடி அதானி பாய் வராருப்பா அப்படிங்கிற ஒரு பயம். அதனால் அவர்கிட்ட மொத்த கம்பெனி இழக்கிறதுக்கு இவன் ஏதோ ஒரு 100 கோடியோ 200 கோடியோ கேட்குறான், இவனுக்கு எலக்ட்ரல் பாண்டாக கப்பம் கட்டிடுவோம் அப்படிங்கிறது தான். இது என்ன மாதிரியான ஸ்கீம்னா, சூர்யாவோட சிங்கம் படம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து பிரகாஷ் ராஜ் போய் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர்கிட்ட போய் சொல்லுவார், ஐயா நான் உங்களுக்கு பாதுகாப்பு தர வந்திருக்கேன் அப்படின்வார். அந்த ஓனர் சொல்லுவார், எனக்கு எதுங்க பாதுகாப்பு அப்படின்னு கேட்பார். இல்லைங்க, யாராச்சும் உங்கள்கிட்ட பணம் மிரட்டி காசு கேட்டு வருவாங்க அப்படின்வாங்க. அப்படி யாருங்க வருவாங்க? நான் தாண்டா வருவேன் அப்படின்வார் பிரகாஷ் ராஜ். அந்த மாதிரி இடி அப்படி தான் 10 வருஷம் செயல்பட்டுருக்குது. இது வந்து எலெக்ஷனுக்கு ஒட்டி, இதனால தான் அவங்களால எலெக்ஷனுக்கு ஒட்டிய வேலையும் செய்ய முடியுது. அது என்ன அப்படின்னா, தேசம் முழுக்க அவங்க அரசியல் ரீதியாகவோ பொருளியல் ரீதியாகவோ இல்லை சூழ்ச்சியாகவோ எதையோ ஒன்று போடுறாங்க. அங்கே சட்ட ரீதியாக செய்ய முடியாத எல்லாத்தையும் ஒரு அடைப்பெடுக்கும் பிளம்பரை போல இடி, சிபிஐ, ஐடி, காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாலாம் வேலை பார்த்துருக்கு. நம்மளுக்கு வந்து பெரிய அரசியல் தலைவர்கள் கைது செய்யப்படுறது தான் தெரியுது. ஒன்றும் இல்லை, இப்போ ராஜஸ்தான் வந்து ஸ்டேட் அசம்பிளி நடக்குது, எலெக்ஷன் 2023 நடக்குது. அப்போ மேவாரான் ஜெயின்னு ஒரு ஸ்டார் கேம்பெயினர் இருக்கார். அவர் போய் கேம்பெயின் பண்ணால் 1 சீட்டோ 2 சீட்டோ காங்கிரஸுக்கு வரும் அப்படின்ற வாய்ப்பு இருந்தோன்னே அவரை சட்ட ரீதியாக எப்படியும் முடக்க முடியல அப்படின்னோடனே இடி அவரை கஸ்டடியில் எடுக்குது. இந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் இல்லை, கேம்பெயின் பண்ணுறது அவரோட அடிப்படை உரிமை, அதை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு விடுதலை செய்யுது சுப்ரீம் கோர்ட். அப்போ பாருங்கள், அதனால தான் கடைசியில் 2 பேங்க் அக்கௌண்ட்டில் 500 ரூபா வச்சுருக்கிற விவசாயிகளுக்கும் ஈடி வருது. ஏன்னா அந்த ஊரில் இருக்கிற பிஜேபிக்காரு சட்டப்பூர்வமாக எல்லா இன்டிமிடேஷனும் ட்ரை பண்ணிட்டாரு, முடியலன்னும் போது ஈடி வருது. அப்போ இதுக்கு தான் இந்த இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் இருக்குது. இதுக்கு மாறே கிடையாதா? என்னங்க ஈடினா இப்படி தான் இருந்திருக்கு எப்பயுமேனா கிடையாது. நம்ம எல்லாருக்கும் பிடித்த ஃபேவரட்டான பிரதமர் யார்? விபி சிங், கரெக்ட். அவர் ஆட்சியில் இருந்தபோது ஈடியை எப்படி நடத்தணும்னு காட்டியிருக்காரு. அவர் அம்பானி வீட்டுக்கு, அமிதாப் பச்சன் வீட்டுக்கு, கோயங்கா வீட்டுக்கெலாம் ரைடு விட்டுருக்காரு. அவர் ரைடு விட்டதுக்கப்புறம் அந்த வருஷம் டேக்ஸ் கலெக்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ அவர் ஓபிசி ரிசர்வேஷன்றது மட்டும் இல்லை, அவர் கையில் எடுத்த எல்லா நிறுவனத்தையும் அவர் மக்களுக்காக எப்படி நடத்தலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்றாக தான் இருந்திருக்கார் அவர். இதுதான் முதல் டைப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸை பற்றி. ரெண்டாவது, இவங்கள்ட்டேருந்து நம்மளை காப்பாற்றுற அப்படிங்கிறதோட இவங்க இருப்புக்கே எதிரான இன்ஸ்டியூஷன்ஸ் அப்படின்னு சில இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. இப்போ இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முக்கியமாக ஒரு தாத்தா இருந்தார். அந்த தாத்தா பேர் என்ன? அண்ணா சார். நாங்களாம் இப்போ காலேஜில் படிச்சுருந்தோம். பயங்கரமாக உணர்ச்சி வயப்பட்டு அந்த இந்தியா அகெயின்ஸ்ட் கரப்ஷன் ஃபேஸ்புக் பேஜ் இருக்கும், இன்டர்நெட்டில் வந்து இமெயில் அனுப்புவாங்க, பல்க் இமெயிலாம் அனுப்புவாங்க, எவ்வளோ கரப்ஷன் நடந்திருக்குன்னு இமெயில் அனுப்புவாங்க. அதெல்லாம் பார்த்து பயங்கரமாக வந்து இளைஞர்களுக்கு அரசியலில் பங்கு இருக்குது, சிம்புக்கு ரசிகர் மன்றம் இருக்குது அப்படின்னு வந்து உணர்ச்சி வயப்பட்டு தான் நாங்கள்லாம் ஃபஸ்ட்டு அரசியலை வந்து விட்டு நோக்க ஆரம்பித்தோம். அந்த தாத்தாவுக்கு ஒரு கோரிக்கை இருந்தது, பல கோரிக்கைகள் இருந்தது. ஆனால் சட்டப்பூர்வமாக ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும்னு ஒரு கோரிக்கை இருந்தது. அது எந்த கோரிக்கை அப்படின்னு ஞாபகம் இருக்கா? லோக்பால். இந்த லோக்பால் அப்படிங்கிறத தினந்தனம் கேட்போம். அப்போது அன்றைக்கி 2012-13 தினந்தனம் கேட்ட ஒரு வார்த்தையை 2014 24 முறை எத்தனை முறை கேட்டோம்? கேட்கவே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அரசியல் நியூஸை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறவங்களும் மௌவா மைத்ரா தகுதி நீக்கம் செய்யப்படும் போது தான் கேட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன கேட்டாங்கன்னா, எதுக்கு என்ன சிபிஐ விசாரிக்குது, லோக்பால் கமிட்டி ஏன் விசாரிக்கலன்னு ஒரு ஆர்டிஐ போட்டதை எடுத்து அவங்க ஹைலைட் பண்ணாங்க. மோடி என்ன வாக்குறுதி கொடுத்தாருன்னா, 2014 நான் வந்தால் லோக்பாலை நடைமுறைப்படுத்துவேன், இந்த நாட்டில் ஊழலே இருக்காது அப்படின்னு சொன்னார். இந்த லோக்பால் சட்டத்துக்கு அடிநாதம் அப்படிங்கிறது வந்து செக்ஷன் 44. அந்த செக்ஷன் 44 என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஐஏஎஸ் அதிகாரியோ இல்லை ஒரு தேர்தல் ஆணையரோ
இல்லை வந்து பொதுத்துறை நிறுவனங்களில் இருக்கிறவங்களோ எம்பியோ மினிஸ்டரோ யாராக இருந்தாலும் அவங்களோட சொத்து விபரத்தை பொது வெளியில் வைக்கணும், மக்கள் கண்காணிப்புக்கு வைக்கணும் அப்படிங்கிறது தான். மோடி ஐயா ஆட்சிக்கு வந்தோடனே முதல்ல சேர்ந்த சட்ட திருத்தங்களில் ஒன்று அந்த செக்ஷன் 44 நீர்த்து போக செய்கிறது நீக்கிறது. யோகி எனக்கு இருட்டில் என்னடா வேலை அப்படிங்கிற மாதிரி ஊழல் அளிக்க வந்தால் எதுக்கு செக்ஷன் 44 நீர்த்து போக செய்யணும்? சரி, கத்தியை எடுத்துகிட்டு அட்டை கத்தி தான் கையில் கொடுத்து அந்த பாடியாவது விட்டு வச்ச அப்படின்னு பார்த்தா மோடி ஐயா ஆட்சிக்கு வந்து ஃபஸ்ட்டு 5 வருஷத்துக்கு 2019 வரை லோக்பால் கமிட்டிக்கு ஒரு தலைவரை கூட நியமிக்கலை. ஏன்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, ஐயா நான் ரொம்ப ஜனநாயகமான ஆள், இதை ஒரு கமிட்டி தான் தேர்ந்தெடுக்கணும், அந்த கமிட்டியில் நான் இருக்கேன், எதிர்க்கட்சி தலைவரும் இருக்கணும். ஆனால் பாருங்கள், எதிர்க்கட்சி தலைவராகிறதுக்கு தகுதியாகிற அளவுக்கு கூட காங்கிரஸ் சீட்டுகளை ஜெயிக்கலையா, அதனால தான் ஏன் தேர்ந்தெடுக்க முடியல அப்படின்னாரு. ஆனால் இதே நிபந்தனை சிபிஐ தலைவரை உறுதி செய்கிறதுக்கும் இருந்தது. எப்படி எதிர்க்கட்சி தலைவர் வேணும், ஆளுங்கட்சி தலைவர் வேணும், எல்லாம் இருந்தது. ஆனால் சிபிஐயில் 2002 கோத்ரா ரயில் எரிப்புக்கு பிறகு கலவரம் நடந்தபோது தன்னோடு துணை நின்ற ஒருவரை சிபிஐக்கு தலைவராக்கும் போது இந்த விதி வந்து மோடி ஐயாவுக்கு தடையாக இல்லை, ஆனால் லோக்பாலுக்கு தடையாக இருந்திருக்கு. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டாங்க. காமன் காஸ் அப்படிங்கிறவங்க வந்து 2017 வழக்கு போட்டதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் வலியுறுத்தின் பேரில் மல்லிகார்ஜுன கார்கேவை இந்த கமிட்டியில் ஸ்பெஷல் இன்வைட்டியாக கூப்பிட்டாங்க. லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷன் கிடையாது, ஸ்பெஷல் இன்வைட்டின்னு கூப்பிட்டாங்க. அவரை கூப்பிட்டோன்னே அவரை நல்லிஃபை பண்ணுறதுக்கு ஜிதேந்திர சிங் அப்படின்ற அமைச்சரும் ஸ்பெஷல் இன்வைட்டியாக கூப்பிட்டாங்க. அவர் சொல்லிட்டாரு, நீ வந்து ஸ்பெஷல் இன்வைட்டி அப்படிங்கிறதெல்லாம் வந்து சட்டத்தில் இடம் கிடையாது, நீ என்னையை வச்சு ரேகிங் பண்ண கூப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாய்காட் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் நீதிமன்றம் கெடு வச்சதுக்கப்புறம் 2019 மே மாதம் எலெக்ஷன்னா மார்ச் மாதம் ஒரு தலைவரை நியமித்தாங்க. அவரும் 1.5 வருஷத்தில் வெளியே போயிட்டார். அதுக்கப்புறம் இன்னும் பல வருஷங்கள் தலையே இல்லாமல் தான் அந்த பாடி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்டிஐயில் நம்மளுக்கு தெரியறது என்ன அப்படின்னா, 84 சீட் ஏதோ இருக்குது அந்த கமிட்டியில், அதில் 30 சீட் தான் ஃபில் பண்ணியிருக்காங்க. மிச்சமெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த நாட்டில் ஊழல் நடக்கிறதா, இந்த நாடு ஊழலற்று இருக்கணும் அப்படின்னு கண்காணிக்கிறதின் பங்கு அதுலேயும் ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களுக்கு உண்டு அப்படின்னு உறுதி செய்கிற மாதிரியான சீட்டுகள் இருக்குது. கரெக்டாக அதை மட்டும் ஃபில் பண்ணல. அப்போ இங்கே வந்து ஊழல்னு இவங்க எப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இந்த ஓபிசி எஸ்சி எஸ்டி தலைவர்கள் அரசியலுக்குள்ளே வரும்போது தான் இவன் ஊழல்னு பேசவே ஆரம்பிக்கிறான். அந்த ஊழலை கண்காணிக்கிறதுக்கும் ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களை விடாமல் பண்ணுறதுக்கான எல்லா வழியும் பார்த்து வச்சுருக்கிறாங்க. அதனால தான் இன்ன வரைக்கும் அந்த லோக்பால் கமிட்டிக்கு ஒரு ப்ராசிக்யூஷன் விங்கு கிடையாது. ப்ராசிக்யூஷன் பண்ணோன்னா இன்னும் அது சிபிஐ நம்பி தான் இருக்கிறது அப்படின்றது தான். அதனால தான் பனாமா பேப்பர் வந்துருச்சு, பண்டோரா பேப்பர் வந்துருச்சு, ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்துருச்சு. ஐயா நீங்கள் ஸ்விஸ்ஸுக்கெல்லாம் போகத்தில்லை, ஸ்விஸ்ஸிலேருந்து தரவுகள் இங்கே வருது அப்படின்ற நிலைமையிலையும் இன்ன வரைக்கும் லோக்பால் அமைப்பு ஒரே ஒரு கேஸை கூட கன்விக்ட் பண்ணி ஒரு ஸ்கேண்டலை கூட இன்னும் வெளியே கொண்டு வரல. அதுதான் வந்து நிலைமை. சரி, லோக்பால் அமைப்பு கண்காணிக்கிற அமைப்பு அதுதான் தவறிடுச்சு. இப்போ நம்ம வந்து அரசை கண்காணிக்கிறதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது, அதுதான் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், ஆர்டிஐ. இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வந்து சட்டம் வந்து அதுவாக தனியாலாம் இயங்காது, அதுக்கு சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. இதையும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 2014 வந்தோடனே ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் நியமனமே பண்ணலை. சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் ஒரு வருஷம் 2016 18 வரைக்கும் கீழே இருக்கிற எந்த கமிஷனரும் நியமனம் பண்ணல. இதனால் அதுக்கு அடுத்த வருஷம் எவ்வளோ பேக்லாக் இருக்குது அப்படின்னு பார்த்தா 28,442 கேஸ் பேக்லாக் ஆகுது. அதாவது தகவல் அறியும் சட்டத்தில் நீங்கள் போடுறீங்க, நாங்கள் நிறையா பேர் தகவல் அறியும் சட்டத்தை பயன்படுத்தியிருப்பாங்க. 2014 முன்னாடி எப்படி போட்டதுக்கெல்லாம் பதில் இருந்தது, அதுக்கப்புறம் எப்படி பதில் கொடுக்க முடியாமல் போச்சு அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு தெரியும். இதில் முக்கியமாக ஆர்பிஐ 33%. ஏன்னா அவன் வந்து டிமானிட்டைசேஷன், என்பிஏ நான் பர்ஃபார்மிங் அசட்ஸு, டிஃபால்ட்டர்ஸ் அதாவது இந்த மெஹுல் சோஸ்கி, நீரவ் மோடி இவனுங்க மாதிரி வந்து கடன் வாங்கிட்டு எஸ்கேப் ஆனவங்களை பற்றிய டீட்டெயில்ஸ் எதை பற்றியும் ஆர்டிஐ தரவே கிடையாது. இது ஏன் முக்கியம் அப்படின்னா, இப்போ கூட 2 நாளைக்கு முன்னாடி செய்தி வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, எலெக்ஷனில் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் பற்றிய டீட்டெயிலுக்கு ஆர்டிஐ போட்டிருக்காங்க. ஆக்டிவிஸ்ட்டுங்கெல்லாம் சேர்ந்து போட்டிருக்காங்க. வெங்கடேஷ் நாயக் அப்படின்ற ஒருத்தர் தான் போட்டிருக்காரு. அதுக்கு கூட அந்த டேட்டா எங்கள்கிட்ட இல்லைன்னு ஆர்டிஐ எப்போ சொல்லுது? ஃபஸ்ட்டு சொல்லலை. ஃபஸ்ட்டு இந்த 30 டே டைம் பீரியடில் சொல்லாமல் அவர் அப்பீலுக்கு போனதுக்கப்புறம் இந்த டேட்டா எங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்லுது. அப்போ அந்தளவுக்கு ஆர்டிஐ சிதைச்சிருக்காங்க. இதோட ப்ரெசிடென்ஸை வச்சுக்கிட்டு தான் அவர் என்ன பண்ணுறாரு, ஓகே இனிமேல் நம்ம தகவலை வெளியே சொல்ல தேவையில்ல அப்படின்ட்டு கொரோனா காலத்தில் மக்களெல்லாம் உயிரிழந்துட்டு போது பிஎம் கேர்னு ஒரு பொட்டியை வச்சு 30,000 கோடியோ 40,000 கோடியோ அதில் சேர்த்துருக்காங்க. எவ்வளோன்னு இன்னும் கூட நம்மளுக்கு தெரியாது. அதில் 7 ஆர்டிஐ பெட்டிஷனையும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க.
அதில் முக்கியமாக ஒரு பெட்டிஷனை ரிஜெக்ட் பண்ணும்போது அவங்க சொன்ன ரீசன் என்ன அப்படின்னா, இந்த பிஎம்ஓ ஆஃபீஸ், இந்த அலுவலகத்தின் திறன் உங்களுக்கு பதிலளிப்பதை விட வேறு சில சிறந்த காரியங்களுக்கு பயன்படும். பேசிக்கலி என்னென்னா, எங்களுக்கு வேறு வேலை இருக்குடா, உனக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னொரு சுவாரஸ்யமான தகவல், எலெக்ஷனுக்கு மோடி ஐயா வந்து நான் இந்த படிப்பை படிச்சிருக்கேன், அந்த படிப்பு படிச்சிருக்கேன்லாம் வந்து கொடுக்குறாரு. அதில் அவர் நிஜமாலுமே அந்த படிப்பை படிச்சிருக்காரான்னு ஆர்டிஐ பெட்டிஷன் போட்டிருக்காங்க. அப்போ ஸ்ரீதர் ஆச்சரல்யோ அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கமிஷனர் என்ன பண்ணுறாரு, யூனிவர்சிட்டியில் போந்து சர்ச் பண்ண அலோவ் பண்ணுறாரு. உடனே அவர் மேலே ஒரு இன்வெஸ்டிகேஷனை போட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டை அவர்கிட்ட தூக்கிடுறாங்க. இது எப்படி இருக்குன்னா, செந்தில் சொல்லுவார் இல்லையா, நமக்கு ஒரு கொரோனா தெய்வத்துக்கு போவோம், அந்த தெய்வத்துக்கு கொரோனா எங்கே போகிறது அப்படின்ற மாதிரி நம்ம ஆர்டிஐக்கு ரிப்ளை பண்ணலன்னா நம்ம இன்ஃபர்மேஷன் கமிஷனருக்கு எடுத்துகிட்டு போவோம். அவர் சொல்கிறாரு, யோ உங்களோட சேர்ந்த பாவத்துக்கு என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்கய்யா, விட்டுருங்கய்யா அப்படின்னு. அப்போ இந்த அளவுக்கு தான் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டும் நம்மளுக்கு ஆக்சசபிளாக இருந்திருக்குது. நம்மளால் அவங்கள கண்காணிக்கவே முடியல. சரி, இதையெல்லாம் தாண்டி நம்ம இனிஷியேட்டிவ் எடுக்கல. நம்மளை பாதுகாக்கிறதுக்குன்னு சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, டெமோக்ராட்டிக் அதாவது அமைப்புகள் இருக்குது, கட்டமைப்புகள் இருக்குது இல்லையா, அதையும் பார்ப்போம். நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன் சொன்னவனே தெரியும், அதை எதுக்கு பேசிக்கிட்டு அதை ஒன்றுமே பண்ணுறதில்ல. ஹத்ராஸ் உங்களுக்கு தெரியும், ஒரு தலித் சிறுமி கூட்டு வன்புணர்வு செய்து கொல்லப்பட்டார். மணிப்பூரில் உலகமே வந்து வெட்கி தலை குனிகிற மாதிரி பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு சொல்ல முடியாத கொடூரங்களுக்கு ஆட்படுத்தப்பட்டாங்க. அப்பையும் ஒன்றும் செய்யலை. அழுத்தத்துக்கு பிறகு அங்கே போனாங்க. பில்கிஸ் பானு வழக்கில் இவர்கள் பார்ப்பனர்கள் என்பதால் மேன்மையான குணம் படைத்தவர்கள் அப்படின்னு குற்றவாளியை விடுவிச்சதுக்கும் ஒன்றும் செய்யலை. ஆசிஃபா வழக்கிலையும் ஒன்றும் செய்யலை. இப்போ இது இந்த மாதிரி நம்ம வந்து லிஸ்ட் பண்ணும்போது என்ன நினைப்பாங்கன்னா, நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன் வந்து பாலியல் வன்புணர்வுக்கு தட்டி கேட்கறதுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு இம்ப்ரெஷன் இருக்குது. அது மட்டும் கிடையாது. 2021 உங்களுக்கு தெரியும், 2ஆம் அலை கொரோனா, அவ்வளோ இறப்புகள் நடக்குது. அதில் பெரிதும் பாதிக்கப்பட்டவர்கள் பார்த்தோன்னா பெண்கள், குழந்தைகள். அந்த வருஷம் பட்ஜெட்டில் பெண்களுக்கு மருத்துவம், சுகாதாரம் இதற்கான அளவுலேருந்து 8000 கோடியை குறைக்கிறாங்க. ஏன்னா உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் சலுகை தரணும், அதனால் 8000 கோடியை குறைக்கிறாங்க. அப்போ நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன் இதையும் செய்திருக்க வேண்டும். ஆனால் இதையும் செய்யாமல் அங்கே சும்மா இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். நம்ம குஷ்போக்காவும் இருக்கிறாங்க. அவங்க அங்கே சேர்ந்ததுக்கப்புறம் ட்விட்டரில் அவங்க ஃபாலோவர்ஸ்லாம் அதிகரிச்சிருக்கு. அதில் பலது ஃபேக்கு. அந்த ஃபாலோவர்ஸில் எப்படி ஃபேக்கோ அதே போல் இந்த வருஷம், அந்த 5 வருஷம் நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன் என்ன பண்ணிருக்குன்னு பார்த்தா அதுவும் ஒரு ஃபேக் நியூஸை சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்னன்னா, 2018ஆம் ஆண்டு ரேகா சர்மா அப்படிங்கிற தலைவரை நியமிக்கிறாங்க. அவங்க பேக் டு பேக் தேவேந்திர ஃபட்னாவிஸை மீட் பண்ணுறாங்க, யோகி ஆதித்யநாத்தை மீட் பண்ணுறாங்க. எதுங்க என்ன தலைபோற காரியம்னு இத்தனை மீட்டிங் நடத்துனீங்க அப்படின்னு பார்த்தா வெளியே வந்து பத்திரிகையாளர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த நாட்டில் லவ் ஜிஹாதை எப்படி தடுக்கலான்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. லவ் ஜிஹாத்னா என்ன அர்த்தம்? இஸ்லாமிய ஆண்கள் இந்து பெண்களை வந்து கவர்ந்து இழுத்துட்டு கொண்டு போய் கன்வெர்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு. முதல்ல இந்த நாட்டில் எந்த மதத்தை சேர்ந்தவங்களும் எந்த மதத்தை சேர்ந்தவங்களையும் லவ் பண்ணலாம் அப்படிங்கிறது உரிமை இருக்கிறது. அதை விட்டுருவோம். தரவுகளின் அடிப்படையிலேயே கிறிஸ்டோஃபர் ஜெஃபர்லா என்ன சொல்கிறாருன்னா, போலீஸ்லேருந்து தரவு எடுத்துகிட்டு வந்து அவர் சொல்கிறார், இங்கே இஸ்லாமிய ஆண்கள் இந்து பெண்களை திருமணம் செய்வதை விட இந்து ஆண்கள் இஸ்லாமிய பெண்களை திருமணம் செய்வது தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு தரவு அடிப்படையே சொல்கிறார். தமிழ் சமூகத்துக்கு தரவே தேவையில்லை. ஏன்னா முதல்ல வந்து மைக் மோகன் வந்து பரதா போட்டிருக்கிற அமலாவை பார்த்து வா வெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுகிறன்னு பாடினார். சரி, அந்த 5 ஜென்ரேஷன் தானே. அடுத்த ஜென்ரேஷனில் இந்துவான அரவிந்த் சாமி உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்து விடுன்னு பாட்டு பண்ணார். சரி, அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனில் வராதுன்னு பார்த்தா பி வாசு மகன் வந்து அரபு நாடே அசந்து நிற்கும் அழகியா நீ எப்படின்னு பண்ணார். சரி, 90s கிட்ஸோடு இது வழக்கொழிஞ்சு போயிருன்னு பார்த்தா இப்போ தான் தமிழ் திரையுலகம் இஸ்லாமியர்களை நல்லவர்களாக காட்டி ஒரு படம் அடிச்சுன்னு மாநாடு படம் வந்தால் அதுலேயும் மேர்சேலா அப்படிங்கிற பாட்டு ஒரு இந்து ஆணாகிய பிரேம்ஜி ஒரு இஸ்லாமிய பெண்ணை காதலித்து மனம் முடிக்கிறது தான். இதையும் நான் நக்கலாக இழிவாலாம் சொல்லலை. இந்திய சமூகத்தில் இதுதான் இயல்பு. ஏன்னா இந்திய சமூகம் இந்து கலாச்சாரம் அப்படின்னா கிடையாது. அதுக்காக மதசார்பற்ற கலாச்சாரம்னா அதுவும் கிடையாது. ஒரு அழகான சொல், அதையும் விஜயசங்கர் தோழர் தான் சொல்லிக் கொடுத்தாங்க. இந்தியன் கல்ச்சர் இஸ் காம்போசிட் கல்ச்சர். இங்கே வந்து இந்துக்கள், இஸ்லாமியர்கள், பௌத்தர்கள், சமணர்கள்னு எல்லாம் சேர்ந்த கல்ச்சர் தான் இந்திய கல்ச்சர். அப்போ பிரியாணிலேருந்து ஹிந்துஸ்தானி மியூசிக் வரைக்கும் இந்துக்கள், முஸ்லீம்கள் சேர்ந்து தான் நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னும் போது வணிக உறவு, திருமண உறவு எல்லாமே இருக்கும் அதில். ஆனால் அந்த இயல்புக்கு எதிராக ஒரு கட்டுக்கதையை கட்டி இஸ்லாமிய வெறுப்பை நாடு முழுக்க பரப்புறதுக்கு மட்டுமே நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன் கடைசி 5 வருஷத்தில் வேலை பார்த்துருக்கு. இதனால் பெரிய பொருட்செலவில் ரோமியோ ஸ்குவாடு அப்படின்னு ஒன்று அமைச்சு யூபியில் இந்த ரமணாவில் வந்து எல்லா ஆஃபீஸ்லேயும் வந்து லஞ்சம் வாங்குறவன் எவன் போட்டு கொடுக்கறது ஒருத்தர் இருப்பான். அந்த மாதிரி அண்டர் கிரவுண்டாக
இன்டெலிஜென்ஸுக்கும் போலீஸ்க்கும் தகவல் தரதுக்கு ஒவ்வொரு ஆஃபீஸ்லையும் யாராவது மாற்று மதத்தினர் லவ் பண்ணுறாங்களான்னு சொல்கிறதுக்கு ஒருத்தனை வச்சுருக்காங்க. அவன் வந்து போலீஸை சொல்லுவான், அது இன்டெலிஜென்ஸுக்கு போவோம். இன்டெலிஜென்ஸ் வந்து மாதம் ஒருக்கையோ வாரம் ஒருக்கையோ யோகி ஆதித்யநாத்துக்கு ரிப்போர்ட் அனுப்பும். இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா, தேர்தலின் சமயத்தில் ஒரு பெரிய கலவரம் நடந்தது முசாஃபர் நகரில் 2013 நடந்தது. அதை வச்சுட்டு இஸ்லாமியர்கள் எல்லாம் இந்துக்களை அழிக்க வராங்க அப்படின்னு பரப்புரை செஞ்சுட்டு இருந்தாங்க. அது 2019 முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கண்டென்ட் கிடையாது. அதனால் என்ன பண்ணுறது, தங்களோட சாதனையாக இந்த பாருங்கள், இந்த லவ் ஜிஹாதை வந்து நாங்கள் தடுத்து நிறுத்திருக்கோம். அதாவது வந்து அவன் கான்ஸ்டுவன்சியில் கேண்டிடேட்டு போய் நாங்கள் ரோடு போட்டிருக்கோம், தண்ணி போட்டிருக்கோம், தண்ணி கனெக்ஷன் கொடுத்துருக்கோம், எலக்ட்ரிசிட்டி கொடுத்துருக்கோம், வீடு கட்டி கொடுத்துருக்கோன்னு வந்து கேம்பெயின் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி இங்கே லவ் ஜிஹாது நிறுத்திருக்கேன். நம்ம ஊரில் கூட இந்த இப்படி ஒருத்தர் பேசுவார் இல்லையா, அதே போல் வந்து அங்கே இருக்கிற அண்ணன்கள் வந்து இதே போல் பாரு, அந்த தெருவில் வந்து ஒரு இஸ்லாமிய பையன் வந்து ஒரு பிள்ளைய லவ் பண்ணான், அவனை தடுத்து நிறுத்தணும்னு கேம்பெயின் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் 2024 லவ் ஜிஹாத் அப்படின்னு போய் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா அத்தனை எம்பி கேண்டிடேட்ஸ் இதை சொல்லி கேம்பெயின் பண்ணியிருக்காங்க. பிரதமரே பண்ணியிருக்காரு. ஏன்னா லவ் ஜிஹாத் தான் உருமாறி லேண்டு ஜிஹாத் ஆகி, லேண்டு ஜிஹாத் வந்து ஓட்டு ஜிஹாதாக மாறி பிரதமர் வந்து போகிற ஊரெல்லாம் ஓட்டு ஜிஹாத் பற்றி பேசிக்கிட்டு இருந்தார். இதுதான் நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமனோட லட்சணமாக இருக்குது. சரி, அடுத்த இன்ஸ்டியூஷன் என்ன அப்படின்னா, நம்மளை காப்பாற்றுற இன்ஸ்டியூஷன் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஒரே ஒரு உதாரணம் தான், ரொம்பலாம் நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன் மாதிரி ரொம்ப எக்ஸாம்பிளுக்குள்ளே போவானா, ஸ்டெர்லைட்டில் வந்து விசாரிச்சுட்டு இங்கே எந்த உரிமை மீறலும் நடக்கலைன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சரி, ஏதாவது வந்து துன்புறுத்துனாங்க அப்படின்னு புகார் வந்தது, நாங்கள் போய் விசாரித்தோம், அதில் உண்மை இல்லைன்னு சொன்னால் பரவாயில்ல. 13 பேர் இறந்து கிடக்குறாங்க, எப்படி உரிமை மீறல் இல்லைன்னு சொல்லுவீங்க? இப்போ இந்த காலனித்துவ அரசெல்லாம் இயங்கும்போது 19ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு காலனிப்படுத்தப்பட்ட நாட்டில் அப்படின்னா, பல நேட்டிவ்ஸ் இறந்துருக்காங்க, ஆனால் என் வெள்ளைக்காரன் யாருமே இறக்கல அப்படின்னா என்ன எழுதுவாங்க அப்படின்னா, நோ ரியல் பீப்புள் வேல் ஹார்ம்டு இன் திஸ் ஆக்சிடென்ட்னு எழுதுவாங்க. அது 50 இந்தியர்கள் செத்துருந்தாலும் ஒரு வெள்ளைக்கார் கூட சாவல்னா நோ ரியல் பீப்புள் வேர் ஹார்ம்டு இன் தி ஆக்சிடென்ட்னு எழுதுவாங்க. அப்போ இந்த நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் என்ன பண்ணுதுன்னா, நம்மளையெல்லாம் அது வந்து ரியல் பீப்புளாக பார்க்கவே இல்லை. பாஜகக்காரன் அந்த மேல் தட்டில் இருக்கவங்க ஏதாவது நடந்தால் மட்டும்தான் ரியல் பீப்புள், இங்கே இருக்கிற அடித்தட்டு மக்கள் அது ரியல் பீப்புளாகவே பார்க்கல. சரி, நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எப்பயுமே பயங்கர சிறப்பாக இயங்கிட்டு இருந்தா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவங்க வந்து அரசுக்கு கொஞ்சம் சாதகமாக போகிறதாகட்டும், இல்லை மெத்தனமாக நடந்த போக்கு எப்பயுமே இருந்திருக்கும். ஆனாலும் இதற்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, குறிப்பாக குஜராத் 2002 கலவரத்தின் போது எல்லா சாட்சிகளும் பிறல் சாட்சிகள் ஆகி கொண்டிருந்தபோது சில சாட்சிகளுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவங்களிடமிருந்து உண்மையான வாக்குமூலம் பெற்றதில் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுச்சு. அதே போல் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோதே சத்தீஸ்கரில் மாவோயிஸ்ட்டை நீங்கள் வந்து எதிர்க்கிறீங்க அப்படின்ற பேரில் என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வெளியே கொண்டு வந்ததுலையும் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு ஒரு பங்கு இருக்குது. நம்ம அந்த மாதிரி குறைந்தபட்ச ஜனநாயகம் அப்படின்றத அவங்கள்ட்ட கேட்குறோம். அதுவும் கிடையாது. முழுக்க நம்மளுக்கு எதிராக நடக்கும் குற்றச்செயலை ஸ்டிக்கர் அடித்து க்ளீன் சீட் கொடுப்பது மட்டும்தான் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இந்த கடைசி 10 வருஷத்தில் செய்து கொண்டு வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். 2வது கேட்டகரி பார்த்துட்டோம், 3வது கேட்டகரியும் பார்த்துருக்கோம். அதில் கடைசியாக இப்போ நம்ம வந்து ஃபிட்னஸ்க்கு ஜிம்முக்கு போகிறோம், டயட் இருக்கோம், பல பழக்கங்களை குறைக்கிறோம், எதுவுமே வந்து சரியில்லை அப்படின்னா கடைசியில் டாக்டர்கிட்ட போகிறோம். அந்த மாதிரி இந்த கமிஷன்கள் எல்லாமே நம்மளை கைவிட்டும் போது நம்ம எங்கே போவோம்? ஜுடிஷியரிக்கு தான் போவோம், கோர்ட்டுக்கு தான் போவோம். அந்த கோர்ட்டை மாதிரி இவங்க விட்டு வச்சாங்களா? ஏன் இசிஐ பற்றி அத்தனை கேஸ் இருந்தும் கோர்ட் அவ்வளோ மெத்தனமாக இருந்தது? ஏன் வந்து மோடி ஐயா வந்து இவ்வளவு வக்கரமாக இவ்வளோ மதவெறியோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத கோர்ட்டுக்கு முன் வந்து கேட்கல? ஏன் அவங்க இருக்கிற ஊடகம் எப்போ பார்த்தாலும் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் தலித்துகளுக்கு எதிராகவும் பழங்குடியினருக்கு எதிராகவும் பொய் பரப்பிக்கிட்டு இருக்கும்போது கோர்ட் இயங்கலை? அப்படின்னா அதுக்கும் அவங்க 2014 தூங்காமல் உழைச்சிருக்கிறாங்க. அதுதான் நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன் அப்படிங்கிறத அமைக்கிறதுக்கு ஒரு பில் இருக்குது, ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன் பில் அப்படின்னு. அதில் இருக்கிற சில கூறுகள் நீதித்துறைக்கு ஒத்து வரல. அது என்ன கூறு அப்படின்னா, கொலேஜியம் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஜட்ஜஸ் அனுப்பும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. அதை அவங்க அப்ரூவ் பண்ணால் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த ஜட்ஜு, ஹைகோர்ட்டில் இந்த ஜட்ஜு அப்படின்லாம் போடுவாங்க. இப்போ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூனியன் கவர்மெண்ட்டுக்கு சில கேண்டிடேட்ஸை ரிஜெக்ட் பண்ணுற உரிமை இருக்கிறது. அதுவும் என்னென்ன காரணம்னா, வழக்கமாகவே நம்ம சொல்லுவோம் பாஜகவை, குமார் அதை உள்ளவை எதுக்கெடுத்தாலும் தூக்குற அப்படின்ற மாதிரி, நேஷ்னல் செக்யூரிட்டி, தேசிய பாதுகாப்பு, இந்த ஜட்ஜை சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு வந்துட்டால் தேசிய பாதுகாப்பு பாதிக்கப்படும் அப்படின்ற காரணத்துக்காக அவரை வந்து ரிஜெக்ட் பண்ணலாம். சீனியாரிட்டி இல்லைனா திருப்பி அனுப்பிச்சிட்டு கொலேஜியம் ஏன் இவரை சூஸ் பண்ணுன்னு ஜஸ்டிஃபை பண்ணணும்.
நீதித்துறைக்கு இதெல்லாம் உகந்ததாகவே இல்லை. ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சாசனப்படி இது ஒரு ஜனநாயகமாக இயங்கணும்னா யூனியன் கவர்மெண்ட், அதாவது நிர்வாகம் வந்து எந்த விதத்திலும் நீதித்துறையில் தலையிடக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம பிரின்சிபல். ஆனால் இதை மீறதாக இருக்கிறதுனால நீதித்துறை இதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிடுச்சு. மோடி ஐயாக்கே தெரிஞ்ச பாணியில் சரி நீ ஏற்றுக்கல, வழக்கமாக என்ன பண்ணுவாங்க, பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. இவர் பேச்சுவார்த்தை நடத்தாமல் உன் கையை எப்படி முறுக்குறேன் பார் அப்படிங்கிற மாதிரி அவங்க அமைச்ச எந்த அப்பாயின்மெண்ட்டுக்குமே கையெழுத்த போட மறுத்துட்டாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா வேக்கன்சி அதிகமாகுது. எங்கள் கோர்ட்டில் ஜட்ஜுக்கான வேக்கன்சி அதிகமாகுது. முதல்ல 33% இருக்குது, 42% ஆகுது, 45% வரைக்கும் ஹைகோர்ட்டில் ஜட்ஜுக்கு வேக்கன்சி வருது. கர்நாடகா ஹைகோர்ட்டு பூட்டு போட்டு மூடிடுறாங்க, அவங்களால கேஸை டீல் பண்ண முடியலன்னு. முதல் முறையாக இந்திய வரலாறில், எனக்கு தெரிஞ்ச உலக வரலாறையாக கூட இருக்கலாம், இந்திய வரலாறில் 2015 தலைமை நீதிபதி தாக்கூர் இதே மாதிரி ஒரு மேடையில் பேசிட்டு இருக்கும்போது மோடி பக்கத்தில் உட்காந்துருக்காரு, அழுகிறாரு. அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அழுகிறாரு. ஐயா எங்களால் முடியலங்கய்யா, கோர்ட்டு பேக்லாக் அவ்வளோ இருக்குது, நாங்கள் 24 மணி நேரம் உழைச்சா கூட முடியாதுன்னொன்னே மோடி ஐயா எந்திரிச்சு போய் எப்படி ஆறுதல் சொல்கிறாருன்னா, இஸ்ரோ சேர்மனுக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறாருன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க, முகமது ஷமிக்கு எப்படி ஆறுதல் சொன்னார்னு பார்த்துருப்பீங்க. வலுக்கட்டாயமாக பிடிச்சி இழுத்து தட்டுன்னு தட்டி நாங்கள் ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீதித்துறை வளர்ந்து கொடுக்க ஆரம்பிக்குது. கடைசியில் அந்த என்ஜிஎஸ்சியை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஃபாஸ்ட் ஆகி இப்போ நம்ம வந்து அதோட தாக்கம் என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஒரு 3 எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். ஜஸ்டிஸ் KM ஜோசப், கோபால் சுப்பிரமணியம், ஜஸ்டிஸ் முரளிதர், இந்த 3 பேர்களும் இந்த காலகட்டங்களில் கொலேஜியம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேலே கொண்டு போகிறதுக்கு. நான் வந்து இது கோயின்சிடென்ட்டில் தான் சொல்கிறேன், தற்செயலாக நடந்ததுன்னு தான் சொல்கிறேன். இதுக்கான எந்த காரணமும் கற்பிக்கலை. ஏன்னா இதுக்கு ஒரு காரணம் கற்பித்ததுக்காக நீதியரசர் ஹரி பரந்தாமன் மேலே நம்ம பிஜேபி நண்பர்கள் வழக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த KM ஜோசப் அப்படிங்கிறவர், இவருக்கு வந்து மறுக்கப்பட்டிருக்கு இல்லையா, உயர் பதவி மறுக்கப்பட்டிருக்கு. இவர் முந்தைய காலத்தில் உத்தரகண்டில் இருந்தபோது மோடி ஐயா அங்கே ஆட்சியை கலைக்க முயற்சி செய்யும்போது அது சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தவர். கோபால் சுப்பிரமணியம் 2002 மோடி அவர்கள் இல்லை அமித்ஷா அவர்களை கைது செய்யப்பட்ட அந்த சுராபுதீன் ஷேக் என்கவுண்டர், ஒரு ஃபேக் என்கவுண்டர் கேஸில் மோடி அமித்ஷா அவர்களுக்கு எதிரான தரவுகளை நீதிமன்றத்துக்கு வழங்கி உதவுனவர் கோபால் சுப்பிரமணியம். ஜஸ்டிஸ் முரளிதர் இந்த அளவுக்கு கூட பெரிய பாவங்கள்லாம் அவர் பண்ணல. அவர் டெல்லியில் கலவரம் நடக்கும்போது போலீஸை கூப்பிட்டு கலவரம் நடக்காமல் பார்த்துக்கோங்கன்னு சொன்னார். இப்போ இவங்க 3 பேர்த்துக்கும் ப்ரமோஷன் கிடைக்கல. சரி, இவங்களெல்லாம் ப்ரமோஷன் கொடுக்காம யாரை ப்ரமோட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஆல் இண்டியா அதிவக்த பரிஷத் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. யாராவது கேள்விப்பட்டீங்களா இந்த அமைப்பை? இந்த அமைப்பு எதுக்கு இருக்குன்னா, சங் பரிவார் அமைப்பை சேர்ந்த லாயர்கள், ரிட்டையர்டு நீதிபதிகள் எல்லாம் சேர்ந்து கூட்டாக கும்மி அடிக்கிறதுக்கான ஒரு அமைப்பு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் நீ கொலிஜியம்லேருந்து வாங்குற லிஸ்ட்டு வாங்குற, ஆனால் அதை நான் அன்அஃபிஷியலாக யார்கிட்ட வெரிஃபை பண்ணுறேன், இந்த அமைப்பிட்ட தான் வெரிஃபை பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து இதோட அர்த்தம். இதை வந்து ஒரு சீனியர் அட்வொகேட் இருக்கார் துஷ்யந்த் தாவேன்னு சொல்லிட்டு, அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஓப்பனாக ஒரு இதில் சொல்கிறாரு. அவர் வந்து பேர் சொல்லலை, நம்ம தான் ChatGPT இருக்கிறனால இவர் யாரை சொல்லியிருக்கக்கூடும்னு ஏஐ கேட்டோன்னு அதை கண்டுபிடிச்சி சொல்லிடுச்சு. அவர் வந்து 2023 பிப்ரவரியில் என்ன சொல்கிறாருன்னா, இப்போது ஒருத்தரை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு எலிவேட் பண்ணியிருக்காங்க, அந்த ஆள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஜட்ஜ்மெண்ட் கூட எழுதுனது கிடையாது அப்படின்னு. யாருன்னா அது ராஜேஷ் பிந்தல் அப்படிங்கிற ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ். அவர் வந்து இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அலகாபாத் ஹைகோர்ட்டில் இருந்திருக்காரு. அப்போ தற்செயலாக யூபி கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக சில தீர்ப்புகள் எழுதியிருக்காரு. அதே போல் வெஸ்ட் பெங்காலில் இருந்திருக்காரு. தற்செயலாக மம்தா பானர்ஜிக்கு எதிராக சில தீர்ப்புகள் எழுதியிருக்காரு. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் தற்செயலாக இருக்கிறார். இதுதான் இங்கே செய்தி. இப்படி தான் நீதித்துறையும் போயிருக்கு. சரி, அதனால தான் இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, இடபிள்யூஎஸ் ஜட்ஜ்மெண்ட்லேருந்து இசிஐ தொடர்பான எந்த ஜட்ஜ்மெண்ட் வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் மெத்தனம் காட்டுவதை பார்க்குறோம். இன்னும் இதில் பெரிய அவலம் என்ன அப்படின்னா, அபிஜித் கங்கோபாத்யாயன்னு வெஸ்ட் பெங்காலில் ஒருத்தர், அவர் நீதிபதியாக இருக்கிறாரு. வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு போய் பிஜேபியில் சேர்ந்து எம்பி பதவி வாங்குறாரு. ஓப்பனாக சொல்கிறாரு, நான் வந்து ஆர்எஸ்எஸோட தொடர்பில் தான் இருந்தேன், அவங்க சித்தாந்தத்தின் பேரில் தான் நான் என் வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டேன். இன்னும் ஒரு கொடுமை என்னென்னா, ஒரு டிவி ஷோவில் அவரை கேட்குறாங்க, காந்தி ரேபிட் ஃபயர் இதை சூஸ் பண்ணுறீங்களா, அதை சூஸ் பண்ணுறீங்களா, பிரியாணியை சூஸ் பண்ணுறீங்களா, மசாலோட சூஸ் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரியான ஷோவில் காந்தியா கோட்சேவா அப்படின்னு கேட்டோன்னே யோசிச்சுட்டு இதை வந்து ஒரு பெரிய விவாதமாக எடுக்கணும். நம்ம இதுக்கு என்னால் எளிமையாக பதில் சொல்ல முடியாது. இது காந்தி சவர்கர் கூட கிடையாது, காந்தி கோட்சேக்கே. இப்படி ஒரு நபர் நீதிபதியாக இருந்திருக்கிறாரு, வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு பிஜேபியில் போய் நேராக சேர்ந்து எம்பி பதவி வாங்கியிருக்காரு. இன்னும் ரிட்டையர் ஆகாமல் இந்த மாதிரி பல பேர் இருக்கிறாங்க. இந்தியாவில் இதுக்கு முன்னாடி 90கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு
நீதிபதி, சுப்ரீம் கோர்ட்டில் நீதிபதி வெளியே வந்து அரசியலுக்குள்ளே போவது அப்படின்றது வந்து 6 வருஷம், மினிமம் 6 வருஷமாவது கேப் இருந்திருக்கு. இது விதி கிடையாது. ஒரு 6 வருஷம் 7 வருஷமாவது கேப் இருந்திருக்கு. நிறைய பேர் 15 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு போயிருக்காங்க. முதல் முறையாக ரஞ்சன் கோகோய் தான் தீர்ப்பு எழுதி ரிட்டையர் ஆகிட்டு 7 மாதத்தில் பாஜக எம்பி ஆனவர். அப்போ தொடர்ந்து நீதித்துறை எப்படி இருக்கு அப்படின்னா, நீதித்துறைக்குள்ளேருந்து உங்கள் விசுவாசத்தை ப்ரூவ் பண்ணிங்கன்னா வெளியே வரும்போது உங்களுக்கு பதவிகள் கிடைக்கும். இல்லை நீதித்துறையிலே நீங்கள் கீழ் மட்டத்திலேருந்து உங்கள் விசுவாசத்தை உறுதி செஞ்சீங்க அப்படின்னா மேல் மட்டத்துக்கு உயர்வீங்க அப்படிங்கிற மாதிரி நீதித்துறை மாற்றப்பட்டிருக்கிறது. 3ஆம் கட்ட இதுவும் முடிஞ்சிச்சு. அதை நம்மளை பாதுகாக்க வேண்டிய நிறுவனங்கள். 4வது என்ன அப்படின்னா, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி நம்மளுக்கு இருந்ததுனே தெரியாது அப்படிங்கிற நிறுவனங்கள். அது வந்து முதல் வகை பார்த்தீங்கன்னா யூஜிசி, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். 2014 இல்லை வந்து குறிப்பாக 2016 ரோஹித் வெமுலா மரணத்துக்கு முன்னாடி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் இருந்ததே பொதுமக்களுக்கு பெரிதும் தெரியாது. ஏன்னா அது வந்து உயர்கல்வியை நிர்வகிக்கிற நிறுவனம். அவனும் பார்த்தீங்கன்னா ரோஹித் வெமுலா மரணத்திலே ஆகட்டும், இல்லை வந்து பிரக்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவ உயர்கல்வி மாணவர் வந்து மும்பையில் இறந்தாங்க, அதுலேயே ஆகட்டும், எல்லாத்துலேயும் மெத்தனை காட்டணும்னு சுப்ரீம் கோர்ட்டை திட்டு வாங்கினவங்க. இவங்க ஏன் இப்போ இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துருந்தா, இவங்க தொடர்ந்து செயல்பாடெலாம் எப்படி இருக்குன்னா, ஓபிசி எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் வராமல் பார்த்துக்கிறது, இல்லை கடைசி நேரத்தில் எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியாவை மாற்றி அவங்களுக்கு தலைவலியை தரது, இப்படியே இருக்கானே. இந்த நாடா எங்கேயா போகுதுன்னு பார்த்தா நம்ம ஊரில் இருக்கிற எல்லா நாடாவும் காக்கி டவுசரில் தான் போய் நிற்கும் அப்படிங்கிறதுக்கு சான்றாக கரெக்டாக என்ன பண்ணுறாங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அனுப்புகிறான். எல்லா காலேஜும் பகவத்கீதை படிக்கணும், இருக்கிற ஆசிரியர்கள்லாம் இதில் குருகுல பயிற்சி எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி. கடைசியில் எந்த பாயிண்ட் வரைக்கும் வந்துட்டான்னா, எலெக்ஷனை முன்னிட்டு மோடி அவர்களின் செல்ஃபி பாயிண்ட்டை எல்லா இடத்துலையும் வைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு. உனக்கு என்ன வேலை, கல்வி நிறுவனத்தில் எதுக்குது அப்படிங்கிற அளவுக்கு. அதே போல் தான் என்டிஏ. இப்போ என்டிஏ பற்றி நான் சொல்லவே தேவையில்ல. ஒரு நீட் எக்ஸாம் 2 லட்சம் பேர் எழுதுகிற, 3 லட்சம் பேர் எழுதுகிற நீட் எக்ஸாம் நடத்த வக்கில்லை. 2.5 கோடி பேர் ரயில்வே எக்ஸாம் எழுதுகிறாங்க. அதெல்லாம் ஒரு காலத்தில் நல்லா நடந்துட்டுது. ஆனால் இன்றைக்கி 2 லட்சம் பேர் எழுதுகிற நீட் எக்ஸாமை உருப்படியாக நடத்த முடியல. ஏன்னு பார்த்தா அதில் தலைமை பொறுப்பு வகிக்கணும்னா அதில் ஒரு கிரிட்டேரியா என்னென்னா, அஃபிஷியல் கிரிட்டேரியாவில் அன்ரிட்டன் ரூல், நீங்கள் சங் பரிவார் அமைப்பை சேர்ந்தவராக இருக்கணும். இப்போ சங் பரிவார் அமைப்பை சேர்ந்தவர் தான் யூபிஎஸ்சிக்கும் இருந்திருக்காரு, அவர் தான் என்டிஏக்கு வந்திருக்காரு. ஒரு 3 மாதம் முன்னாடி எக்ஸாம் போஸ்ட் பண்ணப்போ என் நண்பன் சொல்லும்போது என்ன சொன்னால், என்னடா இவனுக்கு வந்து இதே நடத்த வக்கில்லாமல் இருக்காங்க, அங்கே பாரு யூபிஎஸ்சி எப்படி செழிப்பாக நடத்திட்டு இருக்காங்க பாரு அப்படின்னு. இப்போ தான் தெரியுது, அந்த பூஜா அப்படின்ற கேஸ் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது யூபிஎஸ்சி எவ்வளோ செழிப்பாக நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு. இதில் வந்து இந்த கேஸ்க்கு உள்ளே போனால் தான் தெரியுது, அந்த பொண்ணு மட்டும் தவறு கிடையாது. அந்த கேஸ்க்குள்ளே போகும்போது தான் தெரியுது, யூபிஎஸ்சியில் இருக்கிற அதை நடத்தும் பலர் கோச்சிங் சென்டரோட தொடர்பு வச்சுருக்கிறாங்க. சிலபஸை எப்படி வகுக்கிறதுலேருந்து எக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்ணுறதுன்றது வரைக்கும் எல்லாமே இது ஒரு நெக்ஸஸாக செயல்பட்டுருக்குது. அப்போ இந்த கடந்த 5 வருஷத்தில் கோச்சிங் சென்டர்கள்லாம் வளர்ந்து இந்திய கிரிக்கெட் அணிக்கே ஸ்பான்சர் பண்ணுற அளவுக்கு எப்படி வந்திருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்குறோம். இது மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டே போகலாம். எஸ்பிஐ சேர்மனுக்கு வந்து பதவி நீட்டிப்புக்கு ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் பதவி நீட்டிப்பு கொடுக்குறாங்க. அவர் போய் விசுவாசமாக 5 நிமிஷத்தில் கொடுக்க வேண்டிய டேட்டாக்கு வந்து எனக்கு 6 மாதம் டைம் வேணும்னு சுப்ரீம் கோர்ட்டில் கேட்குறாரு. ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா உங்களுக்கு தானியம் தர வேண்டிய ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா மாநிலங்களுக்கு தானியம் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனால் தயாரிக்க மலிவு விலையில் ரைஸ் எடுத்து பெட்ரோல் ப்ரொடியூசர்ஸ்க்கு கொடுக்குது. இந்த மாதிரி தொடர்ந்து எல்லா இன்ஸ்டியூஷனையும் ஒடிச்சிட்டே இருந்திருக்காங்க. இது எங்கேருந்து கற்றுக்கிட்டாங்க அப்படின்றது தான் இதோட இறுதியாக முடிச்சுக்கிறேன். இதெல்லாம் சோதனை செய்து பார்த்துருப்பாங்களே எங்கேயாவது? சோதனை செய்து பார்த்தோன்னா இவ்வளோ முறையாக ஏற்கனவே காலகாலமாக பண்ணவ மாதிரி இதை நடைமுறைப்படுத்த முடியுது அவங்களால அப்படின்னா, எல்லாத்துக்குமே 2 இடம் இருக்குது. ஒன்று குஜராத், இன்னொன்று மத்திய பிரதேஷ். குஜராத்தில் 2002 கலவரத்துக்கு அப்புறம் ஆர்மி லெஃப்டினன்ட் ஜெனரல் போய் பார்த்துட்டு சொல்கிறாரு, இந்த ஹைரார்கி இன் ஹையர் போலீஸ் இஸ் ஹைலி பொலிட்டிசைஸ்ட், எங்களால் ஒன்றுமே பண்ண முடியலன்னு. என்ன அப்படின்னா, கலவரம் நடந்த எந்த இடத்துலையும் ஹையர் மட்டத்தில் ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது, சஸ்பென்ஷன் கிடையாது. இங்கே நம்ம வந்து ஒரு 2 பேர் இறந்துட்டா 10 பேர் இறந்துட்டாலே அங்கே எஸ்பிலேருந்து கமிஷனர் வரைக்கும் எல்லாத்தையும் மாற்றிடுவோம், இல்லை சஸ்பெண்ட் பண்ணிடுவோம். அந்த மாதிரி எந்த நடவடிக்கையும் எடுக்க கிடையாது. மாறாக விவேக்னு ஒருத்தர் ஒரு மசூதியை உடைக்கிறதுக்கு அந்த போலீஸ் எஸ்பி போய் தடுத்து நிறுத்துக்காரு, அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர். ஆனால் 200 பேர் ஒரு இடத்துல கொல்லப்பட்டிருக்காங்க, 200 முஸ்லீம்கள் ஒரு இடத்துல கொல்லப்பட்டிருக்காங்க. அதுக்கு இது இன்சார்ஜாக இருந்த ஒரு டெபுட்டி கமிஷனர் அடுத்த வருஷமே ஏடிஜிபி ஆக்கப்படுறார். இப்போ வந்து போலீஸ்லேருந்து அங்கே வந்து பேட்டி கொடுக்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, போலீஸ் அப்படிங்கிறவங்களும் வந்து சமூகத்தோட சேர்ந்தவங்க தானே, அப்போ சமூகத்துக்கு ஒரு வெறுப்பு இருந்தால் அது போலீஸுக்கு தானே இருக்கும். த போலீஸ் ஆர் பார்ட் ஆஃப் த சோஷியல் மிலியூ அப்படின்ற சொல்கிறார். சொன்ன ஒரு பேர் என்னன்னா பிசி பாண்டே. பாண்டேனாலே நம்மளுக்கு இப்படி தான் இருப்பாங்க அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்படி சொன்னதுனால தான் ராகுல் காந்தி மேலே கேஸ் போட்டு விட்டாங்க. அதை தவிர நம்மளும் செய்யக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நடக்குது. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த பிசி பாண்டே அடுத்து சிபிஐக்கு அடிஷ்னல் டைரக்டர் வர்றார். தவறுகள் செய்தால் உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்கப்படும், தவறுகள் நீங்கள் செய்யவில்லை என்றால், தவறுக்கு எதிராக நின்றால் நீங்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுவீர்கள். அதனால தான் இன்றைக்கி ஸ்ரீகுமார்லேருந்து சஞ்சீவ் பட் வரைக்கும்
எல்லாரும் உள்ளே போகிறதையும் நம்ம பார்க்குறோம். இதில் நீதித்துறையும் அவங்க இப்படி தான் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எல்லா கேஸ் அசைன் பண்ணுறது. நீங்கள் வந்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். ஆனால் குற்றவாளிகள்லாம் உங்களோட விஹெச்பி பஜ்ரங் தள்ளில் சேர்ந்து வேலை பார்த்தவன். ஒரு இடத்துல பாரத் பட்னு ஒருத்தர் சொல்கிறார், நான் ஒன்றும் சோர்ஸின் அடிப்படையெல்லாம் சொல்லலை, எல்லாமே வந்து டாக்குமெண்ட் பண்ணப்படுது. அந்த பாரத் பட் அப்படிங்கிற பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்கிறாரு, அவர் அந்த கைதிகள்கிட்ட சொல்லியிருக்காரு, டேய் நான் உனக்கு தண்டனை வாங்கி தருண்டா, கோர்ட்டில் பார்த்தா என்னை பார்த்தா சிரிக்காதரா, அப்படியே மூடிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா நான் அவங்கள்ட்ட பேசி கேஸை வாபஸ் வாங்க வச்சுறேன்றார். இப்போ இந்த மாதிரி ஆட்கள் தான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக இருந்து அடுத்து ஜட்ஜ் ஆகி ஹைகோர்ட்டில் ஜட்ஜ் ஆகி கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரதுக்கான வழியை பண்ணியிருக்காங்க. இதை குஜராத்தில் பழகியிருக்கிறாங்க. இது போலீஸுக்கும் நீதித்துறைக்கும். இதே போல் நிர்வாகத்துக்கு மத்திய பிரதேசில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அதில் தான் அந்த வியாபம். இப்போ எல்லா கட்சிகளும் பெரிய கட்சிகள்லாம் ஊழல் பண்ணுவாங்க. அதோட செயல்முறை எப்படி இருக்குன்னா, அந்த ஊழல் வந்து பற்றி ஏதாவது புகார் வந்துருச்சு, செய்தியில் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் காலத்துக்கு ஆற போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் பாஜகவோட உக்தி எப்படி இருக்குன்னா, அதை பற்றி புகார் வந்துருச்சு, அந்த ஊழல் வெளியே தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னா, முதல்ல நம்ம 10 பேரை கூப்பிடு, என்ன பண்ணுறேன்னா அந்த துறையில் இருக்கிற எல்லா அதிகாரியும் நீக்கிட்டு இவனை போடு, இதையே ஃபுல் டைமாக பண்ணுவோம் அப்படின்னு. 2006 சிவராஜ் சிங் சௌஹான் ஆட்சி பொறுப்பு ஏற்றும்போது வியாபம் அப்படிங்கிற ஊழல் பற்றி யார் புகார் கொடுக்குறா? கம்யூனிஸ்டுகள் கொடுக்கல, காங்கிரஸ்காரங்க கொடுக்கல, சமூக ஆர்வலர்கள் கொடுக்கல, முன்னால் ஆர்எஸ்எஸ்காரே கொடுக்குறாரு. ஏன்டா நான் கஷ்டப்பட்டு டாக்டருக்கு படித்தேன், கூட பார்த்தா எல்லாம் காசு வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்குறான் அப்படின்னு. வந்தவொடனே புகார் வந்தோடனே என்ன பண்ணுறாரு சிவராஜ் சிங் சௌஹான், ஓ இது நல்ல திட்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் வியாபம்ங்கிறது மெடிக்கல் எக்ஸாமுக்கு மட்டும் கிடையாது, 46 துறைக்கு எக்ஸாம் இவன் நடத்தட்டும் அப்படின்ட்டார். நடத்தினதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் பல புகாருக்கு அப்புறம் 2013 சொல்கிற தரவு என்னென்னா, ஒரு வருஷத்தில் மட்டும் 75 லட்சம் விண்ணப்பதாரர்கள் இதால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரே வருஷம் 2013 மட்டும் 1200 டாக்டர்ஸை போலி டாக்டர் சீட்டு வாங்கினவங்கள போலி அப்படின்னு சொல்லி வெளியேற்றிருக்கு. அப்போ 10 வருஷம் நடந்த இந்த ஊழலில் எத்தனாயிரம் டாக்டர்கள் போலியாக உருவாக்கப்பட்டிருப்பாங்க. இவன் தான் நம்மளுக்கு நீட் நடத்துகிறான். இதனால தான் இவன் நீட் நடத்துகிறாங்கிறத நம்ம அப்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ இதில் முக்கிய குற்றவாளிகள் பேரெலாம் சொல்கிறேன், நீங்களே தீர்மானிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கைதாகிறவர் எஜுகேஷன் மினிஸ்டர், அவர் பேர் வந்து லக்ஷ்மிகாந்த் சர்மா. அவரோட தம்பி, அவரை தான் ஆஃபீஸர் அண்ட் ஸ்பெஷல் டியூட்டி அப்படின்னு போடுறாங்க, அவர் பேர் சுதீர் சர்மா. ஒரு பிகாம் படித்த ஒருத்தரை இந்த மெடிக்கல் எக்ஸாமுக்கு இன்சார்ஜாக போடுறாங்க. ஏன்னா இவங்க தானே தகுதின்னு பேசுவாங்க. இவங்க எந்த தகுதியில் போட்டிருக்காங்கன்னா, அவர் பேர் ஓபி சுக்லா. ரிங் லீடர்ஸ் வச்சுருக்கிறாங்க. ஒருத்தர் பேர் CK மிஸ்ரா, பங்கஜ் திரிவேதி, மிஸ்ரா, சுக்லா, சர்மா. இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு உன்னதமாக இந்த நாட்டில் கல்வியை வளர்த்த எப்படி ஊழல் மயப்படுத்துவது வியாபமை. அதாவது நீங்கள் வந்து எல்லா எக்ஸாம்லையும் பார்த்துருப்பீங்க, இங்கே நடக்கிற எக்ஸாம்லேயே புரோக்கர் பயலுக்கு சுற்றிட்டு இருப்பாங்க. காசை வாங்கிட்டு பேப்பர் சேஸ் பண்ணி தரோம், பேப்பரை லீக் பண்ணுறோம், இல்லை எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு போஸ்டிங் வாங்கி தரோன்னு. மத்திய பிரதேசில் இந்த புரோக்கர் பயல்கள்லாம் அரசு வேலையில் இருந்திருக்காங்க. இதுக்கே அரசு பணி நியமனம் செஞ்சுருக்கு. ஸோ இதன் வாயிலாகத்தான் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, குஜராத்தை பார்த்து போலீஸு, CBI, ED அங்கே குஜராத்தில் யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் இதில் போட்டிருக்காங்க. அதே போல் தான் கியானேஷ்குமார் ECI தலைவராக இருந்தவரும், தம்பி நீ போய் காஷ்மீர் 370 நடைமுறைப்படுத்துகிறத, இந்த நீக்கத்தை நடைமுறைப்படுத்துகிறத பார்த்துக்கோ, ஓ சூப்பராக செயல்பட்டியா, வா ராமர் கோயில் திறப்பு விழா நடத்துகிறோம், அதற்கான டெஸ்க் இன்சார்ஜாக இரு, ஓ அதையும் நல்லா பார்த்துக்கிட்டியா, இவன் சூப்பராக வேலை செய்கிறான்ப்பா, நம்மளால் வேலை செய்கிறான்ப்பான்னு எலெக்ஷன் கமிஷனுக்கு போட்டது. இதுதான் குஜராத் மாடல். அதே போல் தான் NTA இன்றைக்கி எல்லா மாணவர்களின் எதிர்காலத்தையும் கேள்விக்குறியாக்குற NTA மத்திய பிரதேசிலேருந்து ஒரு மாடல் எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. கடைசியாக என்ன சொல்லி முடிச்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னா, இதை ஏன் நம்ம வந்து கவனிக்கணும், இந்த இன்ஸ்டியூஷன்ஸ் பறிபோறதை ஏன் கவனிக்கணும்னா, நம்ம திராவிட மாடல் அப்படின்னு பெருமையாக சொல்கிறோம். அது திராவிட திட்டங்கள் இல்லாமல் ஏன் ஒரு மாடலாக இருக்குது அப்படின்னா, படித்தவர்கள் நம்மளே நிறையா டைம் அதை வந்து வெறும் ரிசர்வேஷனாகவும் சில சமூக நலத்திட்டங்களாகவும் பார்க்குறோம். ஆனால் இது ரெண்டுமே இன்ஸ்டியூஷனல் பில்டிங் அப்படின்றது இல்லாமல் இருந்தால் போயிருக்கும், நம்ம கையிலே இருந்திருக்காது. ஏழை எளியவர்களுக்கு மருந்தும் மருத்துவ கருவிகளும் கரெக்டான நேரத்தில் போய் சேரணும்னா மெடிக்கல் சர்வீசஸ் கார்ப்பரேஷன் ஒன்று உருவாக்கு. இங்கே தானியங்கள் நியாய விலையில் கிடைக்க வேணும்னா சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் அப்படின்னு ஒன்று உருவாக்கு அப்படின்னு இன்ஸ்டியூஷனலைஸ் பண்ணதுனால தான் நம்ம திராவிட மாடல். அது விமர்சிக்கிறவனும் இந்த இன்ஸ்டியூஷன் பேஸ்டாக தான் விமர்சிக்க முடியுது. அதில் குறைகள் இருக்குது, ஆனால் அதுவும் இன்ஸ்டியூஷனல் குறைகள். அப்போ இந்த இன்ஸ்டியூஷன்ஸுங்கிறது ஏதோ நம்ம வரி பணத்தில் ஓடுதுங்கிறனால கேட்குறது மட்டும் கிடையாது. இது நம்ம அம்மா அப்பாவோட உழைப்பு. அதையும் தாண்டி இது பல நூற்றாண்டுகளாக இங்கே இருக்கும் உழைக்கும் மக்கள் அதிகாரத்தோடு மோதி வளர்ந்தது தான் இந்த இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாமே. நேஷனல் கமிஷன் ஃபார் உமன்கிறது தோல் சுலை போராட்டத்திலேருந்து சதியிலேருந்து டௌரி போராட்டம் வரைக்கும் எல்லாத்தோட விளைவு தான் நேஷனல் கமிஷன் ஃபார் உமன்.
நேஷனல் கமிஷன் ஃபார் ஸ்கெடியூல் காஸ்ட் அவங்க ஒன்றும் தூக்கி தந்துடல, எத்தனையோ போராட்டத்தின் பிறகு வந்தது. இப்படி போராடி பெற்ற இன்ஸ்டியூஷனை அவன் இப்படி சங்கிகளை வச்சு ஆக்கிரமிச்சு நம்மளுக்கு எதிராக அரசியல் செய்து நம்மளோட 5 வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை நம்ம அதிருப்தியை வெளிப்படுத்துகிற தேர்தல் ஆணையத்தையும் கைப்பற்றியிருக்கிறார் அப்படின்னும் போதும் நம்ம இன்ஸ்டாகிராமில் ஜிம் அக்கா, ஆர்ஜே அக்கா அப்படின்னு உட்காந்துருக்க கூடாது. நம்ம அக்காக்களோட உரிமையும் பறிப்போகுது அப்படிங்கிற வேட்கையில் நம்ம செயல்படணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு நன்றி, வணக்கம். உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் விளக்கமாத்தை விட உன் அறிவு பெருசு, அதை சிந்தி.